உன்னில் கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்தால், தேவனுடைய வார்த்தையில் ஒரு கடுகளவு நீ உன்னுடைய இருதயத்தில் எடுத்து உபயோகிக்க ஆரம்பித்தாயானால் உனக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற உபத்திரவம் ஒன்றுமில்லாமல் போகும். இதான் ஆண்டவருடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஒன்றுதான் தீர்வு, வேற தீர்வே கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் பலன் அடைந்து உலகத்தை ஜெயிக்காம, உபத்திரவங்களை ஜெயிக்காம, பாடுகளை ஜெயிக்காம, மரணத்தின் காரியங்களை ஜெயிக்காம, பாதாளத்தை ஜெயிக்காம, ஒவ்வொரு ஜெயத்திலும் கர்த்தருடைய ரூபத்தில் அவன் மாறி, அவன் மறுரூபம் அடைந்து அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும். இது ஒரு மேஜிக் மந்திரம் அல்ல. அப்படியே உலகத்துல நான் ஒரு வாழ்க்கை, ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே நான் பரலோகத்துக்கு போனோம் இல்லை. இங்கே யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் நான் ஜெயம் கொள்ளுகிறதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காம இந்த சூழ்நிலை வராது. என்னை நஷ்டப்படுத்துறதுக்கு அல்லது என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல. நான் தேங்கி போகணும், நான் தயங்கணும், நான் அப்படியே விழுந்து போகணும், நான் சோர்ந்து போகணும், அதற்காக அல்ல. நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் பலன் அடையணும், நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய சாயலுக்கு அவருடைய வல்லமைக்கு எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் நிறைவடையணும். எனக்கு முன் இருக்கிற உபத்திரவம் என்னை மிரட்டும், என்னை பயமுறுத்தும். எதனால? அது என்னை விட பலவானாக இருக்கிறதுனால, நான் பலவீனனாக இருக்கிறதுனால அது என்னை பயமுறுத்துது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பலப்படு, என்னுடைய வார்த்தையை கொண்டு உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை உன்னை பயமுறுத்துது இல்லையா? நீ அதை ஜெயிக்க வேண்டாமா? அப்படின்னா அதை விட நீ அதிக பலன் உள்ளவனாக மாறணும். அதுதான் காரணம். அந்த சூழ்நிலையை விட நீ பலவானாக மாறுகிறதற்கு என்னிடத்திலிருந்து, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வாங்கி அதை நீ உபயோகப்படுத்து. உன்னுடைய எண்ணத்தை மாற்றுகிறதற்கு, நீக்கி போடுகிறதற்கு என்னுடைய வார்த்தை, என்னுடைய சிந்தை, எண்ணம், என்னுடைய ஆவியை வாங்கிக் கொள்ளும் பொழுது, நீ அதை நம்பும் பொழுது, நீ உன் இருதயம் பலனடையும். உன் இருதயம் பலனடையும் போது நீ பலவானாக மாறுவாய். நீ பலவானாக மாறும் பொழுது உன்னை பயமுறுத்துகிற அந்த சூழ்நிலை அது பலவீனமாகி போகும். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை மத்தேயு 13வது அதிகாரத்துல மத்தேயு 13 அதிகாரம் 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறவர்களுக்கு அருளப்படவில்லை, என்னோடு கூட ஒரே சரீரமாக கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, அவரிடத்துல ஜெபிக்கிறவங்க எல்லாம் உலகத்தான். கிறிஸ்துவோடு, உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. இவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி நீங்க உங்க சூழ்நிலையை மேற்கொள்ளணும், உபத்திரவம் நீங்கி போகணும்னு நினைக்காதீங்க, அதற்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை மிரட்டும் போது அது உங்களை விட பலவானாக இருக்கிறதுனால நீங்கள் பலன் அடைந்து அதை விட பலவானாக நீங்கள் மாறும்போது அது சங்காரமாகும். நீங்கள் பலவானாக மாறுகிறதற்கு, வல்லமை உள்ளவர்களாக மாறுகிறதற்கு என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அளவற்றது, ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. வல்லமை, தேவ வல்லமை, ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் போது
நீங்க மறுரூபம் அடைவீங்க. மனுஷ சாயல்ல இருந்து கர்த்தருடைய ஆவிக்குரிய சாயல்ல மாறுவீங்க. உங்க இருதயம் ஸ்திரப்படும். உங்க இருதயம் ஸ்திரப்படும் பொழுது உங்களுக்கு முன்பாக நீங்க ராட்சசனாக பார்த்த ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு தெள்ளு பூச்சாக தெரியும். நீங்க ராட்சசனாக மாறுவீங்க. அதான் அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல. மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தும். இது உலக ஞானம் கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உனக்கு பிரத்யேகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளம் முட்டி பார்க்கும், பாதாளத்தின் கிரியைகள் உன்னை முட்டி பார்க்கும். உனக்கு முன்பாக ஒரு பெரிய பலவானாக நிற்கும். ஆனா உனக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து பொக்கிஷம் கிடைக்க போகுது. 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீ உபயோகிக்கிறாய். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்து நீ உன்னுடைய இக்கட்டு நேரத்துல உனக்கு முன்பாக ஒரு ராட்சசன் போல தோன்றுகின்ற சூழ்நிலையை ஜெயிக்கிறதற்கு இந்த திறவுகோலை எடுத்து நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ உபயோகப்படுத்தும் பொழுது, நீ பரலோக ராஜ்யத்தின் சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக உனக்குள்ளே மாற்றப்படுகிறாய். உன்னுடைய உள்ளான மனுஷன் கர்த்தருடைய சாயல்ல மாறுகிறான். நீ பலன் அடைகிறாய். இதுதான் உனக்கு நிரந்தரமாக பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற நிரந்தரமான சாயல். இது ஒரு மந்திரம் கிடையாது. இது அப்படியே எனக்கு கிடைச்சிடும் பரலோகத்துல, பூலோகத்துல நான் நற்கிரியை செய்வேன், பரலோகத்துல ஒன்ற முடியாது. விசுவாசம், முற்றிலும் விசுவாசம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் எதுவானாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் என்னை பலவீனப்படுத்தும் பொழுது, அது பலவானாக எனக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் ஆகிய தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் விசுவாசித்து, நான் என் சுபாவத்தை அழித்து மனுஷத்துவத்திலிருந்து தெய்வத்துவத்துக்கு நான் மாறுகிறேன், நான் பலன் அடைகிறேன். நான் பலன் அடையும் பொழுது அது எனக்கு தெள்ளு பூச்சி போல மாறும். இப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூழல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் தெள்ளு பூச்சாக்கி ஜெயம் கொள்ளுகிறவன் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதுதான் நித்தியமாக. பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ, எதை அவிழ்க்கிறாயோ என்றால், நீ எப்படி உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நீ மேற்கொள்ளுகிறாய், தேவனுடைய வார்த்தையை கொண்டு, அதன் மேல் இருக்கிற நம்பிக்கையை கொண்டு நீ எப்படி பலன் அடைந்து உனக்கு முன்பாக பலவானாய் இருக்கிற அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பலவீனமாக்கி நசுக்கி போடுகிறாய். அதுதான் உனக்கு பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற நித்திய அந்தஸ்து. ஜெயம் கொள்ளாதவன் ஒருவனும் பரலோகத்தை சுதந்திரிக்கவே முடியாது. சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு மனுஷர்கள் எடுக்கிற உபாயம் வேற, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய உபாயமும் வேறு. இவர்கள் ஒருபோதும் ஜெயம் கொள்ள முடியாது. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கிற ஆவிக்குரிய ஜீவன்களுக்கு மட்டும் அவர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. ஒரு சிறு மந்தைக்கு இது அருளப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்க உலகத்தை ஜெயிக்கணும், ஆபிரகாம் எப்படி தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகளை எப்படி ஜெயம் கொண்டு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆக்கப்பட்டார் என்பது நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரம், ரோமர் நிருபம் 4வது அதிகாரம்
19வது வசனம் 18ல இருந்து, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுக்கு முன்னாடி இருந்த உபத்திரம் ஒரு மலை மாதிரி இருந்தது. 100 வயசு, அந்த சரீரத்துல இருந்து ஒன்றும் வர முடியாது. சாராளுக்கு 90 வயசு, அவளுடைய கர்ப்பத்திலிருந்து ஒன்றும் வர முடியாது. 100% அவனுக்கு ஆபிரகாமுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மலை போன்ற சூழ்நிலை. மாம்சத்தின் சிந்தை என்ன வேணுமாலும் அவனை எந்த அளவு துன்புறுத்தி இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் அந்த சூழ்நிலைகளை அவன் நம்பவே இல்லை, அவைகளை அவன் காணவே இல்லை. அவனுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், கொஞ்சம் கூட நான் அசையல. அவிசுவாசத்துக்கு எவ்வளவு வாய்ப்பு உண்டோ அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. இனி என்ன நடக்க போகுது? இதான் சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு என்ன விமோசனம் இருக்கு? என் சரீரத்துல தான் இவ்வளவு வியாதி வந்தாச்சு. இனி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? இனி எனக்கு என்ன கிடைக்கும்? எப்போ உத்தியோகம் கிடைக்கும்? இதான் மாம்ச சிந்தை. தன்னுடைய சூழ்நிலை தமக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு என்னை விட பலவானாக ஒரு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம். பேயாட்டம் தான்.